அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இது பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் பதிவு. இது அனைத்துமே ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்பது. அதுவும் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் என்பது வந்துட்டு இப்போ நிகழ்காலம், இப்போ என்ன ப்ரீமியம் இருக்கோ இதற்கும் எக்ஸ்பைரி அன்னைக்கு எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வித்தியாசத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். இது புரிந்து கொள்வதற்கு முற்படுங்கள். புதியவர்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இதனை பற்றி இன்னும் விளக்கம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸோட சீரீஸாகவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது பிளேலிஸ்டில் இருக்குது. அதை போய் பாருங்கள். அதை பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும். நம்மளுடைய வீடியோக்கள் பார்த்ததுமே புரியாது, பார்க்கத்தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்ஷன் பையர் அண்ட் செல்லர் சும்மா இருப்பதே நல்லது. காரணம் என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். சென்ற வாரத்தோட ரேஞ்ச் இந்த வாரம் வந்து 41,500 ஸ்லோ மோஷன் பிரேக் அவுட் இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ற வாரம் நம்மளுக்கு சந்தை ஆரம்பித்தது திங்கட்கிழமை தான் 41,563. இந்த நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உள்ள முரண்பாடே இதுதான். நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீக்லி அதாவது சென்ற வாரத்தோட ஆரம்பத்திற்கு கீழ் முடிவுற்றுள்ளது. அதாவது ஓப்பன் பிலோ க்ளோசிங். ஆனால் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓப்பன் அபவ் க்ளோசிங் அப்படி இருக்குது. அப்போ இதுதான் இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாட்டில் இதுவும் ஒரு உச்சமான முரண்பாடுன்னே சொல்லலாம். அப்போது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வீக்லி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே 416 புள்ளிகள் மேலேயும் கீழேயும் 681 புள்ளிகள், மொத்தம் 1090 புள்ளிகள். இந்த 1000 அப்படிங்கிறது ஒரு வீக்கோட ரேஞ்ச். நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 1000 புள்ளிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே 1000 புள்ளிகளை சராசரி வைத்து தான் அடுத்த வாரமும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. இப்போ க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 41,131 கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பிலோ க்ளோசிங்காக இருக்குது. இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அட்டவணையிலையும் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்திலையும் ஃபியூச்சர்ஸோட இம்பேக்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்து முடிவெடுக்கலாம். நிஃப்டி ஸ்பாட் 41,131, பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் வந்து 41,205. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 புள்ளிகள் ப்ரீமியம். இது நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸோட இது பண்ணியிருக்கிறேன். இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்துட்டு நான் உள்ளே போய் பார்க்கல. உள்ள செட்டில்மெண்ட் ப்ரைஸின் அடிப்படையில் தான் இது முடிவெடுக்கப்படும். அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் மார்ச்சோட ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 புள்ளிகள். அதுக்கு அடுத்தது ஏப்ரல் கான்ட்ராக்டோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 500 புள்ளிகள். 500 புள்ளிகளுக்கு சாதாரணம் இல்லை, 1% ப்ரீமியத்தில் உள்ளது. அதாவது இப்போ இருக்கிற கான்ட்ராக்டுக்கும் ஏப்ரல் மந்தோட கான்ட்ராக்ட் முடிவுக்கும் அப்போ பார்த்தா 2 மாத காலம். அப்போ 60 நாட்கள் தள்ளி முடிகிற கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 1% ப்ரீமியத்தில் இருக்குது. இதன் காரணம் என்ன அப்படிங்கிறது யோசிக்கணும். அப்போ இதன் காரணங்கள் பல வகையில் இருக்கலாம். அதை நம்ம அதில் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. டிமாண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போது நம்மளுக்கு 2 மாதம் கழித்து இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் 41,600, அடுத்த மாத கான்ட்ராக்ட் வந்து 41,430. பார்க்கும்போது கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது. இந்த மாதம் முடிகிற கான்ட்ராக்ட் 41, அதுவும் ப்ரீமியத்தில் உள்ளது. அடுத்தது இது நிறைய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்மளுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு நிறைய பேர் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட அடிப்படை உங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். அது என்னென்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு லாங்கில் எத்தனை பேர் இருக்காங்க, ஷார்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஷார்ட் கவரிங் எத்தனை பேர் பண்ணுறாங்க, லாங் பில்டப் எத்தனை பேர் பண்ணுறாங்க, வைண்டிங் அன்வைண்டிங் என்ன நடக்குது, இது அனைத்துமே மாறிக்கொண்டே இருக்கும். இதனுடைய புரிதலுக்குள் போகாமல் சந்தையிலோட இருக்கிற ஹெட்ஜ் அடிப்படையில் கொஞ்சம் புரிந்து கொள்ள முற்படுங்கள். இதில் முக்கியமான ஹெட்ஜ் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராடல், நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல். அப்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது வந்துட்டு நின்ன இடத்துல ஆட்டம் போடுற மாதிரி. அதாவது ஒரு ஏதாச்சும் ஒரு போட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு கபடி போட்டியாக இருந்தாலும் 2 டீம் வந்துட்டு நடுநிலை கோடு இருக்கிறதா ஒரு ஸ்ட்ராடல் இருக்கிற மாதிரி.
இவங்க வந்து இந்த பக்கம் வந்தாலோ இவங்க இந்த பக்கம் வந்தாலோ அவங்களுடைய தோல்வியை ஒத்துக்க முடியும். ஆனால் இவங்களோட 2 அவுட்ரேஜ் தான் இது. அப்போ ஸ்ட்ராடலில் பார்த்தீங்கன்னா கபடியாக இருந்தாலும் சரி, ஒரு கயிறுக்கும் போட்டியாக இருந்தாலும் சரி, அந்த நடுநிலை கோடு தான் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த நடுநிலை கோடு தான் ஸ்ட்ராடல். அது வந்து மார்க்கெட்டோட அட் த மணியில் தான் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் அட் த மணியாக இருக்கும்போது எங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது பார்க்க வேண்டும். இது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு இது என்னன்னா, நிறைய பேர் இந்த கான்ட்ராக்ட்ன்ட்டு ஒரு ஓப்பனேட்டர்ஸ் பில்டப் என்னன்னு சொல்லிக்கலாம். இதை வந்து நீங்கள் அந்த ஹெட்ஜிங் அடிப்படையில் ஒரு பார்வையாக பாருங்கள். இது வெறும் கண்ணால் பார்த்தா அப்படி வந்துட்டு வெறும் கண்ணால்னா அப்போ மற்றவங்கள எந்த கண்ணில் பார்க்காங்க அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். ஆனால் இதன் பார்வையில் பார்த்தால், இந்த ஹெட்ஜிங் பார்வையில் பார்த்தால் அது எப்படி தெரியும் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் 2 இடத்தில் இருப்பது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிள்னு சொல்லுவாங்க. இது ஸ்ட்ராங்கிள் அப்படின்னா அவுட் த மணியோட ஆப்ஷன்ஸோட எட்ஜ். அப்போது இங்கே அதிகமாக என்ன விருப்பப்படுகிறார்கள்னா 41,000 to 41,500 அதிகமான வர்த்தகம். அப்போ மார்க்கெட் எங்கே இருக்க விருப்பப்படுறாங்கன்னா 41லிருந்து 41,500க்குள்ளே விருப்பப்படுறாங்க. இந்த எது வரைன்னா இந்த எக்ஸ்பைரி இது மாறிக்கொண்டே இருக்கும். அது மாறுற வர இதுதான் எல்லை அப்படிங்கிற கண்ணில் தான் பார்க்கணும். இன்றைக்கி பார்க்குறோம், நாளைக்கு வேறு ட்ரேடிங் நடக்குமே அப்படிங்கிற ஐயம் நம்ம இடத்துல தோன்றலாம். அப்போ நாளைக்கு என்ன இருக்கோ, அப்போ நாளைக்கு மாறுற வர இந்த எல்லைக்குட்பட்டு தான் சந்தை இருக்க போகிறது. அப்போ இதோட 2 பேர்த்துக்குமே பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் மாறுபடும். அப்போ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் மாறுபடும் அப்படிங்கும்போது அவுட்டர் எட்ஜ் அப்படிங்கும்போது 41,000 to 41,500 இவங்க இதை தாண்டி நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துல இவங்க 2 பேர்த்தோட பிரேக் ஈவன் பாயிண்ட் ஒன்றா தான் இருக்கும். அதாவது லாங் ஸ்ட்ராங்கிள் அல்லது ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ரெண்டுமே வாய்ப்பு. இந்த ரெண்டுக்குமே ஒரே ப்ரீமியம் தான். அப்போது 41,000 போட்டு 41,500 கால் வந்து இந்த 2 ப்ரீமியத்தை நம்ம ஆட் பண்ணும்போது 217 + 185. அப்போ நம்மளுக்கு 400 புள்ளிகள் வருகிறது. அப்போது 40,600 அதே மாதிரி 41,900 இதுதான் ரேஞ்ச், இந்த 2 பிரேக் இன் பாயிண்ட். அப்போ இதை வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, லாங் ஸ்ட்ராங்கிளில் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, அப்போ இந்த 2 பிரீமியத்தையும் சேர்த்து பை பண்ணியவர்கள், இதற்கு பெயர் தான் லாங் ஸ்ட்ராங்கிள். அப்போது 40,600க்கு கீழ் அல்லது 41,900க்கு மேல் சென்று இந்த எக்ஸ்பைரி, அதாவது 41,900க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகணும் அல்லது 40,600க்கு கீழே போய் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இதை ஸ்ட்ராங்கலாக இந்த விலைக்குட்பட்டு பண்ணவங்களுக்கு வந்துட்டு லாபம் வரும். அப்போ இதற்குட்பட்டு நடக்கிற வரை இது ரெண்டுமே, அப்போ 41,000 to 41,500க்குள்ளே முடிந்தால் இது 0வாக மாறிவிடும். இதுதான் இதனுடைய தத்துவம். அப்போ ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணவங்களுக்கு சந்தை இதற்குள் இருக்கிறது இந்த 400 ரூபா ப்ரீமியம் அப்படிங்கிறது 0வாக மாறும். அதுதான் இதோட கான்செப்ட். இது ஒன்று நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது இந்த பார்வைங்கிறது வந்து ஒரு புரிதலுக்காக. இந்த 41,500 காலும் 41,500 புட்டும் அதிக வர்த்தகம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஸ்ட்ராடல். அப்போ இந்த ஸ்ட்ராடலோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 479 + 185னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 700 புள்ளிகள். ஒரு ரவுண்ட் ஆஃபாக நான் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக சொல்கிறக்கோசரம். அப்போ 41,500 + நம்மளுக்கு 700 - 700 அப்போ என்ன அர்த்தம்? 40,800. அதே மாதிரி நம்மளுக்கு 42,200. அப்போ சந்தையோட பயணம் அப்படிங்கிறது 40,800 to 42,200க்குள் இருக்க விருப்பப்படுகிறார்கள். இது ஒன்று. அடுத்து இது ஒரு ஸ்ட்ராங்கிள்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் கடினம் தான். 41,500 அண்ட் 42,000 கால் இது எடுத்துட்டோம்னா இதனுடைய ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 550 புள்ளி, 500 புள்ளின்னு வச்சுட்டாலும் கூட 41,500 42,000. அப்போ இதனுடைய 550 புள்ளிகள் அப்படிங்கும்போது 40,950, இந்த பக்கம் 42,550 இந்த எல்லைக்குட்பட்டு தான். அப்போ இதில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக படுவது என்னென்னா 40,400 to 40,950 இதுக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். அடுத்து 41,900 42,500 வரை இதுக்கு ஒரு அப்பர் ரேஞ்ச். அப்போ இது பிட்வீன் இந்த கேப்குள்ளே இருக்கிறது அனைத்துமே மார்க்கெட் வால்டைலில் தான் இருக்கும், ஏன்னா எந்த தேச பயனும் இருக்க வாய்ப்பில்லை. அப்போ இதில் என்னென்னா ஸ்ட்ராடல் மற்றும் ஸ்ட்ராங்கிள், அடுத்தது ஸ்ட்ராங்கிள். இது ஸ்ட்ராடல்ங்கிறது நடுவில் வச்சு ஒரு 41,500 மையமாக வைத்து தான் இந்த ஒரு பிளேயிங் நடக்க போகுது அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெரிய வருகிறது.
இதை கொஞ்சம் புரிதலோடு பார்க்கணும். நம்ம இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் சும்மா வளர்கிற மாதிரியும் கூட சிலருக்கு தோன்றலாம். அந்த வளர்கிற மாதிரி இருக்கிற அனைவரும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காதீங்க. யாருக்கு புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கோ அவங்க மட்டும் பாருங்கள். அடுத்தது இது இப்போ சந்தை வந்து 41,000 42,000 இருக்கிறாங்க அப்படின்னா இதனுடைய டோட்டல் டைம் வேல்யூ நம்மளுக்கு 1000 புள்ளிகள் இருக்கணும். இது 420 புள்ளிகள் இருக்குது. இது 42,000 வந்துட்டு 856 இருக்குது. 856 அடுத்தது 420. அப்போ என்ன வருது நம்மளுக்கு 1276. அப்போ 276 ரூபா தான் டைம் வேல்யூ அதிகமாக உள்ளது. இந்த 276 ரூபாயை ஜீரோ பண்ணுறது தான் இவங்க கான்செப்டாக இருக்கும். இதுதான் டுவர்ட்ஸ் எண்ட் எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்மளுக்கு இருக்க வாய்ப்பு. அடுத்து இது 41,000க்கும் 41,500க்கும் அதிகமான டைம் வேல்யூ இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்படி பார்த்து நீங்கள் முடிவெடுங்கள். பேங்க் நிஃப்டியோட குறிகளை 40,837 டு 41,460, வைட் ரேஞ்ச் 40,477 டு 41,723. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,420, 41,685, 42,066. சப்போர்ட் லெவல் 41,144, 41,021, 40,783 இருக்கும். இந்த ஆப்ஷன் பிரீமியத்தின் கணக்கீடு பற்றி அறிந்து கொள்ள பேசிக் அடிப்படை கற்றுக்கொள்ள நம்ம கிட்ட வந்துட்டு கட்டண பயிற்சி இருக்கிறது. அது ஆன்லைன் வகுப்பாக நடைபெறும். அது தமிழில் தான் நடைபெறும். விருப்பம் உள்ளவர்கள் வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பதிவுகளை கேட்டுக்கொண்டு அதன் பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். இது அனைத்துமே விருப்பப்பட்டால், யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. விருப்பம் இருந்தால் இணையலாம். நாங்கள் கட்டண பயிற்சி வகுப்பில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இதை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு நம்ம தரமாட்டோம். உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் ஈடுபாட்டில் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதில் பங்கேற்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக லைக் கொடுக்க என்ன ஆகும்னா இந்த வீடியோ வந்து யூடியூப் ஆல்காரிதம் படி நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நிறைய பேர்த்தை சென்றடைய வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால், உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த லைக் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ மற்றும் ஜிபிள் நிறுவனத்தின் மூலியமும் அப்ஸ்டாக்ஸ் எஸ்பிரஷோ நிறுவனத்தின் மூலியமும் டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் செய்ய இயலும். அதனை விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுவும் கட்டாயமில்லை. எங்களிடம் நீங்கள் கணக்கு துவங்குவதால் உங்களுக்கு எந்த பரிந்துரையும் வழங்கப்பட மாட்டாது. அதனால் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் செய்யலாம். நாம் இல்லை எங்கள் கிட்ட கணக்கு துவங்கினா உங்களுக்கு நாங்கள் டிப்ஸ் கொடுப்போம், பரிந்துரை செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.